சௌந்தரலஹரியே இப்படி ரெண்டா பிரியது இல்லையா? முதல் 41 ஸ்லோகங்கள் மந்திரார்த்தங்களும் தத்துவார்த்தங்களும் இருக்கக்கூடியதாகவும், பின்னாடி வரக்கூடிய 59 தாயாருடைய ரூபலாவண்யம், சௌந்தர்யம், அவளுடைய காருண்யம், அவளுடைய கட்டாட்ச விசேஷம் இதெல்லாம் சொல்லக்கூடியதாகவும் அமையாது. ஆச்சாரியால் 5 லிங்கங்களையும் இந்த ஓலைச்சுவடியையும் வாங்கிண்டு கைலாசத்திலிருந்து வெளியில வரார். நந்தி பகவான் வழிமறைக்கிறார். நந்தி பகவானுக்கு என்னன்னா, அடிச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு கிரந்தம் பூலோகத்துக்கெல்லாம் போயிடுத்துன்னா என்ன ஆறுது? அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா? இல்லையா? நாரதரே ஸ்வரார்ணவம்ங்கிற கிரந்தத்தை தியாகராஜருக்கு கொடுக்குறார். தியாகராஜருடைய சரித்திரத்தில் பார்த்தேன்னா தெரியும். தியாகராஜ சுவாமிகள் நாரத மந்திரத்தை நிறைய ஜபம் பண்றார். நாரதர் ஸ்வரார்ணவம்ங்கிற கிரந்தத்தை தியாகராஜருக்கு அனுகிரகம் பண்றார். ஸ்வரார்ணவம்ங்கிறது உயர்ந்த தேவ சங்கீத ரகசியங்கள் அடங்கின கிரந்தம். நாரதர் கிட்ட இருந்து தியாகராஜருக்கு போறது, நாரதர் கிருப்பையால் அந்த கிரந்தம் அப்படியே தியாகராஜருக்குள்ள போய் பிரதிஷ்டை ஆயிடுச்சு. அந்த கிரந்தம் மறைஞ்சு போயிடுது. ஏன்னா அது பூலோகத்துல சஞ்சாரத்துல இருக்காது. நாரதர் கிருப்பையால் அந்த கிரந்தத்துல உள்ள சாரம் தியாகராஜர் ஹிருதயத்துல பிரதிஷ்டையாச்சு. அப்புறம் அந்த கிரந்தம் தியாகராஜர் வச்சுட்டு இருந்தாருன்னு இல்லை, அது மறைஞ்சு போயிடுது. ஏன்னா மனுஷலோகத்துல அந்த கிரந்தங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணாது. அத போல தேவியினுடைய தத்துவார்த்தங்கள், தேவியினுடைய இல்லையா அப்பேற்பட்ட மந்திரார்த்தங்கள் இதோடு கூடின கிரந்தம் அது. அதெல்லாம் மனுஷலோகத்தில் சஞ்சாரம் பண்றதுக்கு ஏற்புடைய கிரந்தம் இல்லையாம். அதனால நந்தி பார்க்கிறார், நந்தி ஆச்சாரியாள்கிட்ட இருந்து பிடுங்குறார் அந்த கிரந்தத்தை. அது எப்படி இந்த ஓலைச்சுவடின்னு எடுத்துட்டு போயிடுவேன் பூலோகத்துக்கு? இதெல்லாம் பூலோகத்தில் சஞ்சாரம் பண்றதுக்கு யோக்கியமான கிரந்தம் இல்லை அப்படின்னு அடிபாகத்தை இப்படி பிடுங்கினர். அடிபாகத்தில் ஒரு சில ஓலைச்சுவடுகள் நந்தி பகவான்கிட்ட போயிடுச்சு. ஆச்சாரியால் எப்படியோ சிரமப்பட்டு மேல இருக்கிற ஒரு சில ஓலைச்சுவடிகளை மட்டும் அவர்கிட்ட இருந்து எப்படியோ வாங்கிண்டு காப்பாற்றி வெளியில வந்துட்டார். அதுதான் முதல்ல இருக்கக்கூடிய 41 ஸ்லோகங்கள். இது கைலாசத்துல இருந்து ஆச்சாரியாளுக்கு கிடைச்ச ஸ்லோகங்களே. நந்தி பகவான் எடுத்துட்ட பாகம் இருக்கு இல்லையா, அந்த பாகத்தை ஆச்சாரியாலே பண்ணி அப்புறம் 100 நமக்கு கொடுத்தா. அப்ப இதுல இருந்து இன்னொரு விஷயம் தெரியுது. இதெல்லாம் மகாபரிவா ரொம்ப டீட்டெயில்டா தெய்வத்தின் குரல்ல பேசியிருக்கா. இந்த சௌந்தரலஹரி 6th பார்ட் ஆஃப் தெய்வத்தின் குரல்ல போய் பார்த்தேன்னா மகாபரிவா எப்படி பேசியிருக்காரு. பெரியவாளே எப்போவுமே இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி காலங்கள்ல எல்லாம் இப்படியே ஆடிண்டே சௌந்தரலஹரி அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு சில பக்தாளுக்கு பெரியவா மடியில பாலா திரிபுர சுந்தரி உட்காண்டு இல்லையா, அதை சிரவணம் பண்றதா தரிசனம் ஆயிருக்கு. பெரியவா இப்படி சௌந்தரலஹரியை தியானம் பண்ணிட்டு இப்படியே ஆடிண்டே தியானம் பண்ணுவாள். இந்த பௌர்ணமி காலங்கள்ல எல்லாம் அது ஒரு தியானம். இது ஒரு பெரிய தியானம். ஆச்சாரி பெரியவா மகாபரிவா அது ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்கா இந்த விஷயங்களை. அப்போ மகாபரிவா சொல்றா, நமக்கெல்லாம் வாஸ்தவத்தில் இப்போ நந்தியை பார்த்தா கோபம் வரணும். என்னடா அது நமக்கு கிடைக்க வேண்டியதை பிடுங்கினுட்டாரே, ஒரு 59 ஸ்லோகம் அவர் கையில் போயிடுத்தேன், ஒரு 41 தானே நமக்கு கிடைச்சது அப்படின்னுட்டா மகாபரிவா சொல்றா, நந்தியை நம்ம வி கான்ட் தேங்க் ஹிம் இனஃப் அப்படிங்கிற. அவரை நம்ம நிறைய தேங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னுட்டா, அந்த பரமேஸ்வரன் வேற இல்லை, இந்த பரமேஸ்வரன் வேற இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எந்த கிரந்தம் நமக்கு கிடைச்சதோ அது பரமேஸ்வரன் அம்பாள் மேல பண்ணின கிரந்தம். இப்ப இந்த 59 நந்தி கிட்டக்க போயிட்டதுனால இந்த 59ஐயும் ஆச்சாரியாலே பண்ணி ரொப்பி இருக்கா அப்படின்னுட்டா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுனா, அந்த சங்கரனும் இந்த சங்கரனும் வேற இல்லைன்னு தெரியறத. நமக்கு அதுக்கு ஒரு நல்ல வேலையா ஒரு ப்ரூஃப் கிடைச்சதே. சங்கர சாட்சாத். தோட்டகாச்சாரியார் ஆச்சரியமா சொல்றார் இல்லையா தன்னுடைய கிரந்தத்துல, பவயேவ பவானி திமேனி தராம் சமஜாயத சேதசி கௌதுகித மமவாரய மோஹ மகாஜலதிம் பவசங்கர தேசிகமே சரணம். பவயேவ பவான், பவயேவ அப்படின்னுட்டா சாட்சாத் அந்த பரமேஸ்வரனே. பவன்னு பரமேஸ்வரனுக்கு பேரு, பவான் அப்படின்னா நீங்கள்னு அர்த்தம். நீங்கள் சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் உங்க கிருப்பையால தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு தோட்டகாஷ்டகத்துல தோட்டகாச்சாரியால் சொல்றார். அது மட்டும் கிடையாது, அம்பாளே பிரேரணை பண்றா ஆதிசங்கரரே, இந்த 59 உன்னால் பண்ணப்படணும். இன்னொன்னு என்ன அப்படின்னுட்டா, அந்த எந்த பாகம் நந்தியால பிடுங்கப்பட்டதோ அது ரொம்ப உயர்ந்த தத்துவங்களும் உயர்ந்த தேவி ரகசியங்களும் அடங்கினது. அதை கிரகிச்சுக்கிற அளவுக்கு இந்த மனுஷலோகத்துக்கு சக்தி கிடையாது. அதனால எந்த பாகம் அவரால் பறிக்கப்பட்டதோ அது இந்த பூமியில சஞ்சாரம் பண்றதுக்கு யோக்கியம் இல்லாதது. இன்னொன்னு, ஆச்சாரியாளுடைய கவிதா பிரவாகம். நல்ல வேளை நமக்கு இது கிடைச்சதுனால தானே ஆச்சாரியாளுடைய வாக் பிரவாகத்தால அவருடைய பாவங்களால தேவியை இப்போ அனுபவிக்க முடியாது. எப்படி கொட்டி இருக்கார்
அந்த 59க்கு தான் சௌந்தரிய லஹரின்னு பேர். முதல் 41க்கு ஆனந்த லஹரின்னு பேர். இந்த ஆச்சாரியாலால் எந்த ஒரு பாகம் பண்ணப்பட்டதோ அதுக்கு சௌந்தரிய லஹரின்னு பேர். ஆனால் ஒட்டுமொத்தமாக இப்போ சேர்ந்துட்டு சௌந்தரிய லஹரிங்கிறோம். லஹரினாலே வேவ்ஸ்ன்னு அர்த்தம், தரங்கம். எப்படி நாராயண தீர்த்தர் அவருடைய கிரந்தத்துக்கு கிருஷ்ணலீலா தரங்கிணின்னு பேர் வச்சாரோ, தரங்கம்னாலும் லஹரினாலும் எல்லாம் ஒன்று தான். அம்பாளாகிய ஒரு பெரிய சைத்தன்ய சாகரத்திலிருந்து அவளுடைய சௌந்தரியமாகிய லஹரி நம்மளை நோக்கி நோக்கி வருது இல்லையா? அந்த ரூபத்தை பிடிச்சுட்டோமானால் அது எங்கே கொண்டு தள்ளிடும்னா சிவாகாரே மஞ்சே அப்படின்னு நம்மளை கொண்டு அந்த பரபிரம்மத்துக்கிட்டக்க தள்ளிடும். அந்த பரபிரம்மத்துக்கிட்டக்க இருந்து வரக்கூடிய ஒரு லஹரி தான் சௌந்தரிய லஹரி. அந்த சௌந்தரிய லஹரியாக வருது அவள் தான். அவளை பிடிச்சுண்டா, அந்த லாவண்யத்தை பிடிச்சுண்டா, அந்த சௌந்தரியத்தை பிடிச்சுண்டு அதை தியானம் பண்ணினோமானால் அவள் என்ன பண்ணிவிடுவானா தன்னுடைய ஸ்வரூபமாக இருக்கிற சிவமாக இருக்கிற பிரம்மத்துக்கிட்டக்க நம்மளை கூட்டிட்டு போய் சேர்த்துடுவா. ஆச்சரியமான விஷயம் அது. முதல் ஸ்லோகம் சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்தः பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷலः ஸ்பந்திதுமபி அத்தஸ்வமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணியः பிரபவதி. ரொம்ப அழகான ஸ்லோகம். பகவதி அம்பா, அம்மா, ஹே பரதேவதே பராம்பிகே காமாட்சி, சிவசக்தியா யுக்தோ யதி பிரபவித்தும் சக்தா, சிவமாகிய அந்த பிரம்மம் சக்தியாகிய உன்னோடு சேர்ந்ததனால மட்டும்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற இவ்வளவு காரியங்களை பண்றதுக்கு அந்த பிரம்மத்துக்கு யோக்கியதை வந்தது. உன்னோட சேராட்டி இந்த பரபிரம்மம் என்ன காரியம் பண்ணும்? அந்த பரபிரம்மம் இட்டது இட்டபடி இருக்கும், சாம இருக்கும், இருப்பா இருக்கும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு சக்தியா யுக்தோ யதி பிரபவித்தும் சக்தா. பிரபவித்தும்னா சிருஷ்டியாதி காரியங்களை பண்ணுறதுக்கு உண்டான சக்தி அந்த பிரம்மத்துக்கு எப்படி வந்துச்சு? அந்த பிரம்மம் நானாவிதமான காரியங்களை பண்ணுறதுக்கு யோக்கியமாக எப்படி ஆச்சுன்னா உன்னோட சேர்ந்ததுனால. இல்லைனா நச்சேத், ஒரு கால் அப்படி இல்லைனா நகலு குஷலஹா ஸ்பந்தித்தும் அப்படி, இப்படி அசையறதுன்னு ஒன்று உண்டோ இல்லையோ, சிருஷ்டி பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், இப்படி அசையணுமே, அந்த அசையறதுக்கு கூட அந்த பிரம்மத்துக்கு திராணி கிடையாது. சக்தியாகிய உன்னோடு சேராட்டி ஸ்பந்தித்துமபி ந குஷலஹா, அசையறத்துக்கு கூட அந்த பிரம்மத்துக்கு திராணி கிடையாது. அப்போ ஒன்று என்னதான் சொல்றது? அந்த பிரம்மத்தை நீ தான் பிரம்மாவா பண்ற, நீ தான் விஷ்ணுவா பண்ற, நீ தான் சிவனா பண்ற. அப்போ பாரதியா இருந்து அந்த பிரம்மாவோட சக்தியா இருந்து அவரை சிருஷ்டி பண்ணும்படியா பண்ற, லக்ஷ்மியா இருந்து அந்த பிரம்மத்தை விஷ்ணுவா பண்ணி ஸ்திதி பண்ணும்படியா பண்ற, பார்வதியா இருந்து அந்த பிரம்மத்தை ருத்ரனா பண்ணி சம்ஹாரம் பண்ணும்படியா பண்ற. சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்தித அப்படிங்கிறார் இல்லையா கனகதாரா ஸ்லோகத்தில். அதனால தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் கூட பார்த்தோம்னா பிரகிருத்தியை நமஹ, விகிருத்தியை நமஹ, வித்யாயை நமஹ அப்படின்னு அர்ச்சனை பண்ணிட்டு வரத கடைசியில் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ, திரிகாலஜான சம்பன்னாயை நமஹ, புவனேஸ்வர்யை நமஹன்னு அர்ச்சனை முடியும் கடைசியில். அந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன்கிற 3 ரூபமா இல்லையா அந்த காரண பிரம்மத்தை காரிய பிரம்மமா பண்ணி அவளுக்குள்ள அவா சக்தியா இருந்து இந்த சிருஷ்டியாதி காரியங்களை பண்றவளே இவள் தான். அதனால அத்தஸ்வாமாராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி, ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி, ஹரியும் ஹரனும் விரிஞ்சினா பிரம்மா, இவாள்லாம் கூட உன்னுடைய சரணத்தை சதா ஆராதனை பண்ணிட்டு இருக்காளே. ஏன்னா இவாளுக்கு காரணமான சக்தியே நீதானே, இவாளை இந்த ரூபத்தில் பண்ணினவளே நீதானே. அப்போ அவள்லாமே ஒன்று ஆராதனை பண்றா அப்படிங்கிறத ஒரு சாமானியன் பூர்வ புண்ணியம் இல்லாதபடி ஒன்று ஆராதனம் பண்ணிவிட முடியுமா? இல்லையா? அதை தான் பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணியா பிரபவதி. அகிருத புண்ணியகானா லவலேஷம் புண்ணியம் இல்லாதவன், ஒரு சுகிருத்தம் பண்ணாதவன், ஏதோ அப்படியே வந்தேன் அம்பாள் ஆராதனம் பண்ணினேன்னு பண்ணிவிட முடியுமா? பிரம்மருத்ராதிகள்லாம் கூட ஏதோ பெரிய பாக்ய விசேஷத்தால் உன் சரணத்தை ஆராதனம் பண்ணிட்டு இருக்காங்கிறத ஒரு சாமானியன் இல்லையா உன்னை நமஸ்காரம் பண்ணுறதுக்கோ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கோ ஒரு பூர்வ புண்ணியமோ தபஸோ இல்லாதபடி உன் சரணத்துக்கு வந்து உன்னை ஆராதனம் பண்ணிவிட முடியுமா? அவ்வளவு சுலபம் இல்லையே உன்னுடைய ஆராதனம். பராம்பிகையாக இருக்கக்கூடிய இல்லையா சிற்சக்தியாக இருக்கக்கூடிய அந்த உன்னுடைய ஆராதனை அவ்வளவு சுலபம் இல்லையே, இது சாமானியம் இல்லையே. அடுத்தது அழகா சொல்றார், தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கேருகபவோ
விரிஞ்சி சஞ்சின்வன் விரஜயதி லோக அவிகலம் வகத்யேனம் சௌரிஹி கதமபி சகஸ்ரேன சிரசாம் ஹரக் சந்துக்ஷே சம்க்ஷுத்யேனம் பஜதி பசிதோத்தூளன விதிம். தாயாருடைய சரணத்தில் இருக்கிற தூளியினுடைய மகிமை, பராம்பிக்கையா இருக்கக்கூடிய காமாட்சியினுடைய சரண தூளியினுடைய வைபவத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். தனியாம்சம் பாம்சும் தவ சரண பங்கேருக பவம். ஹே பகவதி, ஹே பராசக்தி, உன்னுடைய சரண பங்கேருக பவம். தனியாம்சம் பாம்சும், பாம்சும்னா தூளின்னு அர்த்தம். சரணத்துல ஒட்டின்னு இருக்கோம் இல்லையோ தூசு, அதை போல தாயாருடைய சரணத்துல ஒட்டின்னு இருக்கக்கூடிய பாத தூளி, அதுவும் தனியாம்சம்னா கண்ணுக்கு தெரியாத அதிசூக்ஷ்மமா இருக்கக்கூடிய அவளுடைய ஃபுட் டஸ்ட். அது என்ன பண்றது அப்படின்னுட்டா, விரிஞ்சி சஞ்சின்வன் லோகான் அவிகலம் விரஜயதி. பிரம்மா என்ன பண்றார் அப்படின்னுட்டா, அந்த சரண தூளி இல்லையா, அந்த பராம்பிக்கையினுடைய சரண தூளி எடுத்து கொஞ்சம் சிரசுல வச்சுக்கிறாராம். அதனால பிரம்மாவுக்கு இந்த லோகத்தை கொஞ்சம் கூட எந்த விதமான பயசும் இல்லாமல் சிருஷ்டி பண்ண முடியறதாம். இந்த ஒரு லோகத்தில் இல்லை, அநேக கோடி பிரம்மாண்டங்களை பிரம்மா சிருஷ்டி பண்றாரே. அது எப்படி பண்றாருனா, விரிஞ்சிஹி சஞ்சின்வன் விரச்சயதி லோகான் அவிகலம். அந்த ஃபுட் டஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுப்பறான். எப்பப்பெல்லாம் கிடைக்கிறதோ தாயாருடைய சரணதூளியை எடுத்து வச்சுட்டு அதை சிரஸ்ல போட்டுப்பறான் பிரம்மா. அதனாலதான் விரச்சயதி லோகானு அவிகலம். அவிகலம்னா பிளமிஷ்லெஸ்ஸா, அன்பயஸ்டா. இந்த கிரியேஷன்ல எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாமல் இவ்வளவு ஃப்ளாலெஸ்ஸா ஒரு கிரியேஷன் பிரம்மாவால பண்ண முடியறதுங்கிறதுக்கு காரணம் எதுன்னா, தனியாம்சம் பாம்சும் தவச்சரண பங்கே பவம். அந்த பராம்பிகையான அம்பாளுடைய சரணதூளிய பிரம்மா சிரசுல வகிக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய சிருஷ்டிய ஃப்ளாலெஸ்ஸா அவரால் பண்ண முடியாது. அதுதான் அவிகலம். அவிகலம்னா ஃப்ளாலெஸ் அர்த்தம். சரி, அடுத்தது என்னன்னா, விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தை ஸ்திதி பண்றாரு, ரட்சிக்கிறாரு. அவர் எப்படி ரட்சிக்கிறார்? வஹத்யேனம் சௌரிஹி கதமபி சஹஸ்ரேன சிரசாம். விஷ்ணு தான் ஆதிசேஷன். ஆதிசேஷனா விஷ்ணு தான் ஆதிசேஷனாவும் இருக்கார். தன்னுடைய 1000 சிரசுல இந்த பிரபஞ்சத்தை கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கின்னு இருக்காரு ஆதிசேஷன். எப்படி தாங்குறாருன்னா, உன் சரணதூளியை கொஞ்சம் எடுத்து சிரசுல வச்சுக்கிறதுனாலதான். அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தை ஆடாமல் அசங்காமல், இந்த பிரபஞ்சத்துல திடீர்னு ஒரு நடுக்கம்லாம் வந்துடுறது இல்லையே, பிரம்மாண்டத்தையே ஆதிசேஷன் தன் சிரசுல தாங்குறாரே. எந்த பிரபாவத்தாலேனா, தேவி உன்னுடைய சரணதூளியினுடைய மகிமையால அப்படிங்கிறார். ஹரஹா சங்க்ஷுத்யேனம் பஜதி பசிதோத்தூளன விதிம். உன்னுடைய சரணதூளியை எடுத்து பரமேஸ்வரன் தன் உடம்பு முழுக்க பூசிக்கிறதுனாலதான் ருத்ரரூபத்துல சம்ஹாரத்தை சரியா பண்றார். அப்ப பிரம்மாவோ விஷ்ணுவோ மகேஸ்வரனோ அவாவா சிருஷ்டியாதி காரியங்களை பண்றதுக்கு எது காரணம் அப்படின்னுட்டா, உன்னுடைய சரணதூளியை அவா சிரசுல தரிக்கிறது தான் காரணம். ஆச்சரியமா சொல்லிட்டு வர்றார். ஒரு ஸ்லோகமுமே ரொம்ப ஆச்சரியமானது. அவித்யாநாமந்தஸ்திமிர மிஹிரத்வீபநகரி ஜடானாம் சைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிக ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி அவித்யானாம் அந்தஸ்திமிரமிஹிரத்வீப நகரி. தாயாருடைய கிருபைங்கிறது எப்பேற்பட்டது? அந்த பராம்பிக்கையா இருக்கக்கூடிய தாயாருடைய கிருபை எப்பேற்பட்டதுங்கிறார். அவித்யானாம் அந்தஸ்திமிர மிஹிர த்வீப நகரி. அந்தஸ்திமிர அப்படின்னுட்டா ஹிருதயம்ங்கிறதே ஒரு நகரமா சொல்லப்படுறது. ஹிருதயம்ங்கிறதே ஒரு நகரம். அதுல அவித்யங்கிற இருள் மண்டி கிடக்கு. பல காலமா பல ஜென்மாக்களா சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய அவித்யங்கிற இருள். அவித்யானாமந்தஸ்திமிர மிஹிர த்வீப நகரி. அப்பேற்பட்ட அந்த இருட்டுக்கு சூரியோதயம் போல இருக்கக்கூடியது எதுனா இவளுடைய கட்டாட்சம். ஜடானாம் சைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. மந்த புத்தி உடையவர்களுக்கு. மந்த புத்தினா எது மந்த புத்தி? நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றா, ட்ரிபிள் PhD எல்லாம் வாங்குறா, இன்னைக்கு 6 டிஜிட்ஸ்ல எல்லாம் சேலரி எல்லாம் வாங்குறா, எதோ கண்ட்ரீஸ்லயோ போய் ஏதோ ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்றா.
இதெல்லாம் நல்ல புத்தி தானே சார், இதெல்லாம் ரொம்ப தீக்ஷ்ணமான புத்தி இல்லையா? மந்த புத்தின்னு இங்கே ஜடானாம்ங்கிறார் இந்த இடத்துல, அதுவும் ஜடம்ங்கிறார், மந்த புத்தின்னு கூட சொல்லல, ஜடம்ங்கிறார். எந்த புத்திக்கு பகவானை அடையணுங்கிற தாபம் ஏற்படலையோ, எந்த புத்திக்கு இந்த ஜன்மாலிய ஞானத்தை அடைஞ்சு விடணும், அசத்தியமான சம்சாரத்தை சத்தியம் சத்தியம் சத்தியம்னு பார்த்துட்டு சம்சாரத்தில் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமே இல்லையா, அந்த அஜ்ஞானத்தை போக்கிண்டு ஞானபாஸ்கரனா இருக்கிற பிரபுவோட இரண்டரை கலக்கணுங்கிற எண்ணம் வரலையோ, அப்போ அந்த புத்தியை ஜட புத்தின்னு தான் சொல்லணும். உலகத்தை நோண்டி நோண்டி குடையறதுக்கு நீ 1000 PhD வாங்கலாம், புரியுறதோ? இதுக்கு 10 டாக்டரேட் கூட கொடுக்கலாம். ஏன்னா இருக்கிறதுல இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி ஏதோ 10 பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு இருப்பான். ஏதோ அதுக்கு ஏதோ ஒரு லோகத்தில் ஒரு வசதி வாய்ப்புன்னு வந்துன்னு இருக்கும். ஆனாலும் என்னன்னா, நீ பிரபஞ்சத்தை சத்தியம்னு பார்த்துட்டு இருக்கிற பரியந்தம் புத்தியினுடைய பூர்ணமான யூட்டிலிட்டி நீ பண்ணலைன்னு அர்த்தம். புத்தியை பகவான் எதுக்கு கொடுத்துருக்கான்னா, இந்த பிரபஞ்சத்தை சத்தியம்னு பார்க்கறதுக்கு இல்லை, பிரபஞ்சத்தை அசத்தியம்னு தள்ளுறது. தீக்ஷ்ணமான புத்தி உடையவன் விவேகத்தோட பிரபஞ்சத்தை பார்த்தானால் பிரபஞ்சத்தினுடைய அசத்தியத்தை அவன் பார்க்கணும். ஒரு நிமிஷமும் மாறிண்டே இருக்கேன். சுகம் வருது, துக்கம் வருது, மானம் வருது, அவமானம் வருது, ராகம் வருது, துவேஷம் வருது, எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால மாறாதது எது அப்படிங்கிற ஒரு தேடல் அவனுக்குள்ள வந்தாதான் புத்தியினுடைய கம்ப்ளீட் யூட்டிலிட்டி பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னுட்டா சாஸ்திரம் சொல்றது அவன் மந்த புத்தி உடையவன் அப்படிங்கிறது. ஏன்னா சம்சாரத்தினுடைய அனித்தியத்துவத்தை பார்க்கலைன்னுட்டா அப்புறம் புத்தியினுடைய பிரயோஜனம் தான் என்ன இல்லையா? அப்புறம் மிருக வாழ்க்கைக்கு மனுஷ வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் நீ ட்ரிபிள் PhD பண்ணுவேங்கிறதுனால இல்லை. சம்சாரத்தை குடையாமல் சம்சாரத்துக்கும் காரணமானது எது, அப்பாலுக்கும் அப்பால் இருக்கிற ஒரு சத்தியம் எது, எது மாறாதது, எது சாஸ்வதமானது, எது ஸ்திரமானது அப்படிங்கிற தத்துவத்தை தெரிஞ்சுட்டு அதில் கொண்டு நம்ம சித்தத்தை ஒடுக்கிறது தான் புத்தியினுடைய பரிபூர்ண பிரயோஜனம். இது இல்லைன்னுட்டா அந்த புத்தியை ஜடம்னு சாஸ்திரம் சொல்றது. இங்கே இதில் நம்ம அபிப்பிராயம் இல்லை. அதனால் இங்கே சொல்றார், ஜடானாம் சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி. ஸ்தபகம் சைதன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி. ஆச்சாரியாள மாதிரி ஆச்சாரியாளுடைய அப்படிப்பட்ட கவிதா பிரவாகம் இல்லையா, அவருடைய பக்தி ரசம், அதோடு கூட அவருடைய கவிதா சாமர்த்தியம், இதெல்லாம் இப்படி சுந்தரகாண்டத்தில் வால்மீகி அந்த காண்டத்துக்கு சுந்தரகாண்டம்னு பேர் வந்ததுக்கே காரணமே அப்படின்னு விட்டா. சுந்தரகாண்டமே ஒரு சௌந்தரிய லகரி தான், அங்கேயும் தாயாரோட பிரபாவம் தான் சொல்லப்படுறது. சுந்தரகாண்டத்தை நமக்கு வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்தை மட்டும் எடுத்துண்டு இதை ஸ்ரீவித்யா பரமாவே வியாக்கியானம் பண்ணியிருக்கா ஒரு பெரியவா, பூர்ணமாக சாக்தமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதில் குண்டலினி தான் தாயார், அது மூலாதாரத்தில் இருக்கு இல்லையா, அந்த குண்டலினி அங்கேருந்து கிளம்பி சகசிராரத்தில் இருக்கக்கூடிய பரசிவத்தோடு போய் கலக்கிறது தான் நமக்கு ஸ்ரீவித்யாயே இல்லையா. நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை பார்த்தா தெரியும், ஒரு யோக சக்கரத்தையும் தாண்டி ஆக்ஞா சக்கரத்தை தாண்டி விஷுத்தியை தாண்டி இல்லையா, இப்படியே நமக்கு இங்கே சுவாதிஷ்டானம் மணிபூரகம், அப்புறம் விஷுத்தி, அதுக்கப்புறம் மேலே அநாகதம், அப்புறம் ஆக்ஞா, சகசிராரம்னு இருக்கோ இல்லையோ. இந்த 6 யோக சக்கரங்களை தாண்டி சகசிராரத்தில் போய் அந்த குண்டலினி அடிக்கிறதே அங்கே சிவசக்தி ஐக்கியம் இருக்கே, அதுதான் கடைசியில் ராமாயணத்தில் பட்டாபிஷேகம்னு சொல்லப்படுறது. ஒரு பிராணனால தான், பிராணசக்தியை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குண்டலினியை மூலாதாரத்திலேருந்து கலப்பணும். அந்த பிராணசக்திக்கு தான் ஆஞ்சநேயர்னு பேர். இப்படி யோகபரமாவது இதுக்கு வியாக்கியானம் பண்ண முடியும், பண்ணியிருக்கா பெரியவாள்லாம். அதனால சுந்தரகாண்டம்ங்கிற பேருக்கு ஏன் சுந்தரகாண்டம்னு பேருனா அது ஒரு சௌந்தரிய லகரி அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இப்படி ஒரு வியாக்கியானமும் உண்டு, கிடைக்கிறது நமக்கு, புரியறதா? அதனால இந்த இடத்துல சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி, என்ன அழகு! சுந்தரகாண்டத்தில் எல்லாமே சுந்தரம் அப்படின்னு வேற வர்ணிக்கிறார். பெரியவாள்லாம் சொல்லுவா, சுந்தரே சுந்தரம் சர்மம். சுந்தரகாண்டத்தில் எதுதான் சுந்தரம் இல்லை? ஹனுமானுடைய பக்தி சுந்தரம், தாயாருடைய லாவண்யம், அவளுடைய ராமபக்தி, அவளுடைய ராமநிஷ்டை, அவளுடைய தபசு, எதுதான் சுந்தரம் இல்லை சுந்தரகாண்டத்தில் அப்படின்பா இல்லையா? அதனால வால்மீகியினுடைய கவிதையும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அதை வர்ணிக்கிறதுனாலேயே, இந்த உயர்ந்த விஷயங்களை வர்ணிக்கிறதுனாலேயே வால்மீகியினுடைய கவிதா ரசமும் அப்படி இருக்கும். வால்மீகி ராமாயணத்தில் எங்கேயும் கிடைக்காத அப்படிப்பட்ட செமிலீஸும் அப்படிப்பட்ட அலங்காரங்களும் சுந்தரகாண்டத்தில் ரொம்ப இருக்கும். அதனாலே அந்த காண்டம் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம்னாலும் சௌந்தரிய லகரினாலும் ஒன்று தான். அதனால இங்கே சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி அப்படின்னா சைத்தன்ய ஞானம்ங்கிற பூங்கொத்தில் இருக்கக்கூடிய ரசப்பிரவாகம்ங்கிறார். சைத்தன்ய ஸ்தபகம், ஸ்தபகம்னா பூங்கொத்துன்னு அர்த்தம். ஞானம்ங்கிற பூங்கொத்தாம், அதிலிருந்து விழக்கூடிய
தேன் பிரவாகமாம். சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி, இப்படிலாம் அம்பாளை வர்ணிக்கிறார். அது மட்டும் இல்ல, தரித்திரானாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதோ, பரமதரித்திரர்களா லோகத்துல சிரமப்பட்டு இருக்கிறவர்களுக்கு கையில கிடைச்ச சிந்தாமணிய போல, ஒரு சிந்தாமணி இல்ல, சிந்தாமணியினுடைய குவியலை போல, சிந்தாமணி கற்களின் குவியலை போல இருக்கக்கூடியவர்களும் ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் முரரிபு வராகஸ்ய தம்ஷ்ட்ராபவதி அப்படின்னுட்டா, பூமி மூழ்கி இருக்கோ இல்லையோ, பிரளய ஜலத்துல மூழ்கி இருக்கிற பூமியை வராக பகவான் எப்படி தன்னுடைய தெத்திப்பற்களால் அப்படி மேலே எடுத்துட்டு வந்தாலோ, அதை போல வாராகியா இருக்கக்கூடிய இந்த தாயார் உடைய கிருப்பை எவன் மேல படுறதோ அவளுக்கு ஜன்ம ஜலதௌ, பிறவிக்கடல்ல இந்த சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கிறவர்களுக்கு வராக பகவானினுடைய தெத்திப்பல்லா இருக்குது. அதாவது எப்படி அந்த தெத்திப்பல்ல பூமியை தூக்கிண்டு வராரோ அதை போல தாயாரோட கிருப்பை இப்படியெல்லாம் இருக்கு. என்ன அழகா வர்ணிக்கிறார். அவித்யானாமந்தஸ்திமிர மிஹிரத்வீப நகரி ஜடானாம் சைதன்யஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபுவராஹஸ்ய பவதி. இந்த இடத்துல ஒரு சின்ன சரித்திர ஞாபகத்துக்கு வருது. தரித்திரானாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌங்கிறார். பரம தரித்திரர்களா தாரித்திரத்தில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய சிந்தாமணி கல் குவியல் கிடைச்சதை போல இவளுடைய கிருப்பை அப்படிங்கிறார். அப்படின்னா நமக்கு ஒன்று தோணும். ஆனால் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபு வராகஸ்ய பவதி, சம்சார சாகரத்தில் மூழ்கி இருக்கிறவர்களுக்கு வராக பகவானுடைய தெத்திப்பல்ல போன்று இவளுடைய கிருப்பை அவளை சம்சாரத்திலிருந்து உத்தாரணம் பண்ணிடுங்கிறார். இப்போ இதுக்கு முதல் வரியில தரித்திரர்களா இருக்கிறவர்களுக்கு சிந்தாமணியை போன்றவள் அப்படின்னுட்டு, அடுத்த அடியில சம்சார சாகரத்துல மூழ்கி இருக்கிறவர்களுக்கு வராகத்தோட தெத்திப்பல்லை போன்றவள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு இக சௌக்கியத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து தங்கிட்ட பக்தியை உண்டு பண்ணி அப்புறம் பரசௌக்கியத்தையும் கொடுத்துடுவா. இந்த சம்சாரத்தை அசாஸ்வதம்னு காண்பிச்சு முதல்ல உனக்கு ஏதோ உன்னுடைய பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணி வைக்கிற மாதிரி உன்னுடைய சாம்சாரிகமான பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணி வச்சு தங்கிட்டக பக்தியை கொடுத்து அப்புறம் பெரிய ஞானத்தை இல்லையா, அதுதான் ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி சரி. போய் இந்த சம்சாரத்தை வசத்தின்னு நினைச்சுக்காதே, இதை விட பரசுகம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு அந்த மோக்ஷானந்தத்தில் நமக்கு ருச்சியை உண்டு பண்ணி நம்மளை கொண்டு அந்த பகவான் இடத்துல சேர்த்துடுவள். இதுக்கு அழகான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னுட்டா, முத்துசுவாமி தீட்சிதருடைய பத்னி, முத்துசுவாமி தீட்சிதருக்கு பெரிய வாக்கியக்காரர்னு பேர் வந்து கொடுத்து, ஏன்னா உலகம் முழுக்க கொண்டாடுறது, எத்தனை கீர்த்தனம் பண்றார், எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அவருக்கு அந்த க்ஷேத்திர மூர்த்தி பிரத்யக்ஷமாயிடுவார். இப்போ அகிலாண்டேஸ்வரியை பாடினார்னா அகிலாண்டேஸ்வரியினுடைய தத்துவம் என்ன, அவளுடைய பீஜ மந்திரம் என்ன, எந்த தேவத்தை யார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா, அந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷமான உற்சவம், அந்த தேவி என்ன கிருபை பண்றா, எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுவார். காரணம் அது பிரத்யக்ஷமாயிடும் அவளுக்கு, அவளுடைய உபாசனா பலத்தால. நீகில லோக நித்யாத்மிகே விமலே நீர்மலே ஷாமளே சகலகலே அகிலாண்டேஸ்வரி ரக்ஷமாம். ஆகம சம்பிரதாய நிபுணேஷி அகிலாண்டேஸ்வரி, சர்வ ஆகம சம்பிரதாயத்திலையும் நிபுணமா இருக்கிறவள். அவளுக்கு தான் சர்வ ஆகம சம்பிரதாயங்களும் தெரியும். ஆகமம்னா வேதம்னு அர்த்தம். சமஸ்த வேத வாக்கியங்களுடையும் தாத்பரியம் தெரிஞ்சவள் இவள் தான். அந்த வேத வாக்கியங்களா இருக்கிறவளே அவள் தான். இப்படிலாம் இப்படி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா. இந்த மாதிரி எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அவருக்கு முதல்ல திருத்தணி முருகன் தான் பிரத்யக்ஷமானார். திருத்தணி முருகன் வந்து பீஜாட்சரத்தை அவருடைய நாக்கிலேயே எழுதிட்டு போனான். திருத்தணியில் அவருக்கு முருகன் பிரத்யக்ஷமாயி, அப்புறம் அதிலிருந்து தான் அந்த ஸ்ரீநாதாதி குருகுஹோங்கிற முதல் கீர்த்தனம், அதிலிருந்து புங்கானுபுங்கமான கீர்த்தனம். அவரும் ஸ்ரீவித்யா உபாசனை.
பராம்பிக்கையை தான் இப்போவும் தியானம் பண்ணிட்டு இருப்பார். கடைசியாக பாடின கீர்த்தனம் கூட மீனலோச்சனி பசமோச்சனி மாலினி கதம்பவன வசினி மீன க்ஷீ மேமுதே. இந்த கீர்த்தனம் தான் கடைசியாக சிஷ்யாலெல்லாம் பாடும்படியாக சொல்லிட்டு அப்படியே அம்பாளுடைய தியானத்திலிருந்து அவருடைய ஜீவஜோதி அப்படியே அம்பாளை கலந்துச்சு. மீனலோச்சனி பாஷமோச்சனி. பாஷங்கன்னா சம்சார பாஷத்தா இருக்கிறவளே அப்படின்னு அர்த்தம். தீட்சிதர் ஒரு சமயம் அப்படியே இருந்துன்னு இருக்கிறதே தீட்சிதருடைய பத்னி வந்து தீட்சிதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டான். தீட்சிதருடைய பத்னி அவள் தீட்சிதரை பார்த்து சொன்னா, உங்களை உலகமே கொண்டாடுறது பெரிய வாக்கியக்காரர்னு. எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் ஆச்சரியமான கீர்த்தனை ரச்சனம் பண்ணுறேள், எல்லோரும் கொண்டாடுறா உங்களை. எட்டயபுரத்துக்கு போய் அவர் ஒரு கீர்த்தனம் பாடினா மழை கொட்டுறது. வருஷையன்னா மழை வருது. ஆனந்தாமிருத கர்ஷினி, அமிர்த வர்ஷினி எல்லாம் உபாசனா பலம். ஆனால் நமக்கு ஒரு சௌகரியம் இல்லாமல் இருக்கோமே. தரித்திரானாம் சிந்தாமணி குணனிகா ஜென்மஜலதோ, அதுக்கு சொல்கிறேன் நான். நமக்கு ஒரு சௌக்கியம் இல்லாமல் இருக்கேன். நமக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம், ஒரு ஆபரணம், நமக்கு ஒரு வசதி வாய்ப்பு, இதெல்லாம் வேண்டாமா? உங்களை பார்த்துட்டா அம்பாளுடைய பூர்ண கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவர்னு உலகமே உங்களை கொண்டாடுறது. ஆனால் எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன தங்க சங்கிலி இல்லை கழுத்தில், வெறும் மஞ்சள் ஷரடை போட்டுன்னு இருக்கேன். பாவம், எல்லோருக்கும் இருக்கிற ஒரு வியசனம் தானே. எல்லோருமே ஞானிகள் ஆகிட முடியாது. தீட்சிதருடைய பரிபாக்கம் வேற, தீட்சிதருடைய பத்னி பரிபாக்கம் வேற, கண்டிப்பாக வேற தானே. தீட்சிதர்கிட்டவே இப்படி சொல்லிண்டா, எனக்கு இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாராவது பக்கத்தாத்தில் ஏதாவது ஒரு காது குத்து, ஒரு புண்ணியாவாஜனம்னு கூப்பிட்டா கழுத்துக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு ஒன்று வேண்டாம, நான் எப்படி இருக்கேன் பாருங்க. ஆனால் உலகமே உங்களை கொண்டாடுறது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன். தீட்சிதர் பார்த்தார், என்கிட்ட எதுக்கு கேட்குற, நீ என்ன சொன்னையோ நான் அதை போய் அம்பாள்கிட்ட சொல்லிவிடுறேன், அப்புறம் அவள் பாடு ஒம்பாடு. இதுதான் நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபு வராகஸ்ய பவதி. அம்பாள்கிட்ட போய் பராம்பகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார், லலிதா திரிபுர சுந்தரி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். இப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு வந்திருக்கேன், சிந்தாமணியா நீ கிடைச்சிருக்க, உன்னை சதா இங்கே ஆராதனம் பண்ணிட்டோம், உன்னாமத்தை கீர்த்தனம் பண்ணிட்டோம், உன்னை பாடி நவாவரணம் பாடிட்டோம், இதை விட உன்னை பெருசு நம்ம ஏதோ நினைக்கிறேன். நீ தான் அவளுடைய அஜ்ஞானத்தை போக்கணும்னு பிரார்த்தனை. ஒரு 10 பவுன் கொடுன்னு பிரார்த்தனை இல்லை, என்ன 10 பவுன் வந்துருத்தன இன்னொரு 20 பவுன் வரணும்னு மனசில் ஒரு அபிலாஷம் வரும். இதுதான் அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிரத்வீப நகரி. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இந்த கீர்த்தனம், இந்த விஷயம். தீட்சிதர் இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் ராத்திரி அவர் நிஷ்டையில் இருக்கார், அம்பாள் தியானத்தில் இருக்கார். தீட்சிதர் பத்னி தூங்கி போயிட்டார். தீட்சிதர் பத்னியோடைய ஸ்வப்னத்தில் ராத்திரி அம்பாள் வரா. அம்பாள் எப்படி வரானா, மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக வரா. ஏன்னா அவள் தானே லக்ஷ்மி, அவள் தான் சரஸ்வதி, அவள் தான் பார்வதி, எல்லாமே அவள் தானே மகாலட்சுமி. அதனால தான் மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் இருக்கிற பராம்பிக்கையை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் கனகதாரா. அதுதான் நாளைக்கு பார்க்க போகிறோம். அம்பாள் வந்து கேட்குறா, சர்வாபரண பூஷித்தியாக வந்திருக்கா இங்கே. இதுதான் தரித்திரானாம் சிந்தாமணி குணனிகா ஜென்மஜலதோ. இவ்வளவு ஆபரணத்தை பூஷிச்சுன்னு வந்து கேட்குறா, இதில் உனக்கு எந்த ஆபரணம் வேணும்னு கேளு, நான் கழட்டி தரேன் அப்படிங்கிறா. இனிமேல் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. அவன் ஏதோ உபாசனம் பண்ணிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கட்டும். உனக்கு ஏதாவது வேணும்னா எங்கிட்ட கேள், நான் தரேன். உனக்கு இப்போ இதில் எந்த ஆபரணம் வேணும்னு கேள். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அடிகை நன்னா இருக்கா அதை கூடன்னு கேட்போமா? அதை விட அல்பத்தனம் ஒன்று இருக்க முடியுமோ? அம்பாள் வந்து கேட்குறான்னா கேட்டுருவோமா? நம்ம என்ன கேட்போம்? இதை வந்து ஒரு பராம்பிக்கை கேட்குறா அப்படின்னுட்டா, அப்போ இதுதான் தரித்திரானாம் சிந்தாமணி குணனிகான்னு ஒரு பெரிய சிந்தாமணி குவியலை போல இருக்கிறது அவளுடைய கிருப்பை. ஆனால் எந்த தாரித்ரியம் இப்போ போகணும்னா, இதுதான் ஒசத்தின்னு நினைக்கிறோம் பார்த்தேளா, அதுதான் தாரித்ரியம். தாரித்ரியங்கிறது மெட்டீரியல் பொசஷன் இல்லாமல் இருக்கிறது இல்லை, இதுதான் ஒசத்தின்னு நினைக்கிறோம் பார்த்தேளா இல்லையா? அவளுடைய சரணத்தில் நமக்கு சுத்த பக்தி வேணும்னு கேட்கணும். அதை விட்டுட்டு ஒரு கால் அந்த அட்டிகையை கொடு, ஹாரத்தை கொடுன்னு கேட்டுட்டோம்னா இதுதான் நிஜமான தாரித்ரியம். ஞான தாரித்ரியம் தான் நிஜமான தாரித்ரியம், பக்தி தாரித்ரியம் தான் நிஜமான தாரித்ரியம். அங்கே ஆண்டாள் கூட நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாயின்னு பாடுறாளே, எது நீங்காத செல்வம்னா நிறைய மாடு பாலா கறக்கிறது, அங்கே நிறைய நெல்லா குவிஞ்சிருக்குங்கிறது நீங்காத செல்வம் இல்லை.
புரியறதா? இதெல்லாம் எந்த கிருஷ்ண கிருபையால நடக்கிறதோ அந்த கிருஷ்ண கிருபை குவிஞ்சிருக்கு. அந்த கிருபா சமிருத்தியத்தான் நீங்காத செல்வம்னு சொல்றேன். புரியறதோ? அதனால ஒரு பக்தன் எப்படி இருப்பான்னா, என் பிரபு இருக்கான், என் பிரபு இருக்கான், அவன் பார்த்துப்பான், அவன் கிருப்பை, அவன் நடத்திட்டு போறான், அவன் யோகக்ஷேமத்தை பார்த்துக்கிறான், எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன குறை அப்படின்னு அவன் நாமத்தை சொல்றதும் அவனை பக்தி பண்றதுமா இருக்காம தேடலாம். இதுதான் சமிருத்தி. சுத்தி 10 குவியலா குவிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா வாஸ்தவத்தில் ராத்திரி தூக்கம் கூட வராது ஒருத்தனுக்கு. யார் வந்து எடுத்துன்னு போயிடுவானோ, யார் வந்து எடுத்துன்னு போயிடுவானோ அப்படின்னு தான் இருக்கும். இதெல்லாம் வசத்தின்னு பார்க்கறது தான் தாரித்ரியமே, நிஜமான பாவர்ட்டி அதுதான். அதனால தீட்சிதர் பத்தி உடனே அம்பாள்கிட்ட அபராத க்ஷமாபணம் கேட்டுண்டா. அப்ப தீட்சிதர் பாடின கீர்த்தனம் தான், ஹீரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி ஹீனமானவாஸ்ரயம் த்யஜாமி ஹீரண்மயீம். இந்த இடத்துல ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் பஜாமி, சாட்சாத் லலிதா திரிபுர சுந்தரிய மகாலட்சுமியா இங்க பாவிச்சு கீர்த்தனம் பண்றார். அங்க என்ன கேட்டுக்கிறார்? ஹீன மாணவ ஆஸ்ரயம் தியஜாமி. எனக்கு நிறைய பொண்ணை கொடு, பொருளை கொடுன்னு கேட்டுக்கல, இதுல இருக்கிற பற்ற ஒழிச்சுடு. இதுதான் நிஜமான கிருபை. இதுதான் நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முரரிபு வராஹஸ்ய பவதி. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப சட்டிலான விஷயமும் கூட.